நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அஸ்வின், ஆபீஸ்ல ஒர்க் இல்லையா? கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. நம்பி அங்கிளும் எதுக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஆஃபீஸ்க்கு வரேன்னு கேட்டார். நீயும் அதே டைமில் கால் பண்ணிட்டியா? அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிட்டேன். சரி, ஓகே. இன்னைக்கு ட்ரீட் உங்களுக்கு தானே? ஏய், அப்போ நீ எப்போ ட்ரீட் தர போற? ஹலோ, தமிழ் கலாச்சாரப்படி ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப்க்கு ட்ரீட் கொடுக்கணும். நீங்க என்ன ஆப்போசிட்டா பேசுறீங்க? ஓகே. அஸ்வின், நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒன்னு கேட்கலாமா? ராம்மோகன் ஆண்டி கிட்டேயும் காயத்ரி கிட்டேயும் பேச மாட்டாரா? ராம் எப்போவுமே அப்படிதான், யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டான். உங்ககிட்டயும் அங்கிள் கிட்டயும் நல்லா தானே பேசுறாரு. சாரி, நான் ஒன்றும் தப்பா கேட்கல. நோ ராம் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். அவனுக்கு எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கல. எங்கள் அம்மா பத்மா அம்மா மட்டும்தான் அம்மா. காயத்ரி அவங்க அம்மா வாசுகி அம்மாவை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நானும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஷுவர். ஹாய் கௌதம், எப்படி இருக்க? சென்னையில் தான் இருக்கேன். சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டேன். சொல்லு, என்னாச்சு? ஓகே, எந்த ஸ்டேஷன்? ஓகே ஓகே ஓகே, நான் வரேன், வந்துடுறேன். என் ஃப்ரெண்டு கௌதம்க்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். சாரி, ஐ won't be able to drop you home. ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, I'll manage. ஓகே, see you. என்னடா டென்ஷனாக இருக்க? இல்லைடா, அந்த கேஸ் விஷயமா தான் யோசிச்சுட்ருக்கேன். அந்த விஜயலட்சுமி கேஸ் எடுத்ததுலேருந்து டென்ஷனாக தான் சுற்றிட்டுருக்க. வாத்தியார் என்ன தானே நம்பிட்டுருக்காரு. அதுவும் அந்த பொண்ணை பார்த்த ரொம்ப பாவமாக இருக்குது. அவள் ஃப்யூச்சர் அதில் தான் அடங்கியிருக்கு. இதெல்லாம் ஒரு கேஸை உன்னால் ஈஸியாக அந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். ஏதாவது லா பாயிண்ட்ஸில் ஹெல்ப் வேணா கேளு, நான் வேணா பண்ணுறேன். மணி நம்பி இன்னொரு கைவிடப்படார். Arjun, this is Dr. Raghavan. ஓ டாக்டர். ஹலோ சார். ஹலோ. This is Arjun, Mani. ஹலோ சார். உட்காருங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ. அர்ஜுன், சாய்ரா தான் இவரை ரெஃபர் பண்ணாங்க. டாக்டர் ராகவன் ஜெண்டர் ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் விஜி கேஸில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருன்னு தான் நான் இவர் ஆஃபீஸை கூட்டிகிட்டு வந்தேன். டாக்டர், விஜயலட்சுமி நான் படித்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஓகே. அவங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்காக சென்னைக்கு வந்தபோது தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. தெரியும், இந்திரா சொன்னாங்க. ஜெண்டருங்கிறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். பொதுவாக பாலினம்னு சொல்லிடுறோம். அந்த ஸ்பெக்ட்ரத்தில் ஆண் பால் பெண் பால்னு ரெண்டு கொடியில் இருக்கு. நடுவில் நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. நாமளே பார்த்துருக்கோம், ரோட்ல பஸ்ல கூவாகத்தில் இருக்கிற கூத்தாண்டீஸ்வரர் கோயிலில் நடக்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்க்குற திருநங்கைகள்லாம் இதனுடைய உட்பிரிவுகள் தான். அப்போது விஜயும் அந்த வகைன்னு தான் சொல்கிறீங்களா? விஜயை திருநங்கைன்னு சொல்ல வரல. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோமா இருக்குமோன்னு சஸ்பெக்ட் பண்ணுறேன். கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம் பொதுவாக பிறக்கிறது ஆனா பெண்ணான்னு டிசைட் பண்ணுறதே மரபணுவில் இருக்கிற XY குரோமோசோம் தான். 2X குரோமோசோம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா பெண்ணா பிறப்பாங்க. 1X 1Y குரோமோசோம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஆணா பிறப்பாங்க. எக்ஸப்ஷனாக சில பேருக்கு 2Xம் 1Y குரோமோசோமும் இருக்கும். தட் இஸ் கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம். ஏன் டாக்டர் இப்படி ஆகுது? நிறைய காரணம் இருக்கு. ஆனால் 1000ல் ஒரு குழந்தை இந்த குறைபாட்டோட பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு உடல் அமைப்பு எப்படி இருக்கும் டாக்டர்? விஜி பார்க்க பொண்ணு மாதிரி தானே இருக்கா? இது கொஞ்சம் பெக்குலியர் கேஸ் தான். பொதுவாக இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிறக்கும்போது ஆண் உறுப்பு தான் இருக்கும். அவங்களுடைய பேரண்ட்ஸும் இவங்களை ஆணா நினச்சி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நாளடைவில் அவங்க உடம்பு வளர வளர பெண் தன்மை தெரிய ஆரம்பிச்சிடும்.
சரி டாக்டர், பொண்ணுங்க மாதிரி குரல் மாறுமா, இல்லை அவங்கள மாதிரி நீளமாக முடியும் வேற வளருமா? மார்பகங்கள் கூட வளர்ந்துரும். விஜய்க்கும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குமா டாக்டர்? இருக்கலாம், டெஸ்ட் இருக்கு, அது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆண்மைத்தனத்தோட பிறந்ததுனால தான் விஜய் பெண்களோட போட்டி போட முடியாதுங்கிறது ஸ்போர்ட்ஸ் கமிட்டியோட பாயிண்ட். விஜய்க்கு இந்த சிண்ட்ரோம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம கேஸ் ரொம்ப வீக் ஆயிடும்ல அர்ஜுன். அதான் இல்லை, இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்க நார்மலாக இருக்கிற பெண்களை காட்டிலும் உயரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய உடல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஓ வெரி குட், இது நமக்கு ஃபேவரான பாயிண்ட். ஆனால் மெடிக்கலாக விஜயை பொண்ணுன்னு சொல்ல முடியாதா? அப்படி முடியாது, கன்க்ளூசிவ் பாயிண்ட்டை ப்ரூஃப் பண்ண முடியாது. பொதுவாக சில டாக்டர்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஆனாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. சில பேர் பேரண்ட்ஸ்கிட்டையும் பேஷண்ட்ஸ்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனா பெண்ணான்னு டிசைட் பண்ணுறது அந்த பேஷண்ட்ஸோட மனநிலையை பொறுத்தது. என்ன கேட்டால் அதுதான் நல்லது. டாக்டர், இந்த கேஸ்ல நம்ம விட்னஸை யூஸ் பண்ணிக்கலாம்ல? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லை. நீங்கள் சொன்னதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக அஃபிடவிட்டில் சொல்ல முடியுமா? ஷூர், பட் விஜயலட்சுமி ஒரு தடவை மீட் பண்ணணுமே. ஷோர் சார், கண்டிப்பாக. என்ன சார்? பின்ன என்னையா, எல்லா பேப்பர்லையும் சிம்மராசி பற்றி தப்பாகவே போட்டிருக்கான். அதான் 7 தான் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு சிம்மராசி பற்றி தப்பாக போடணும்? அதுக்கு ஏன் சார் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இந்த ராசி பலனை படித்தாலே டென்ஷன் தான்யா. நானும் காலையிலேருந்து 10 பேப்பரை படிச்சுட்டேன். ஒரு பேப்பரில் கூட சிம்மராசி பற்றி நல்லதாகவே எழுதலை, எல்லாத்துலேயுமே நெகட்டிவாகவே எழுதியிருக்காங்க. சார், ராசி பலன்னா எல்லா பேப்பர்லையும் ஒரே மாதிரி தானே சார் இருக்கும்? எவன் ஏன் சொன்னா? ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒரு மாதிரி இருக்கும். அதில் எது நல்லதோ நம்மளதுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இன்னுமா சார் இதெல்லாம் நம்புறீங்க? எவன் ஏன் நம்பின? நல்லா இருந்தா ஒரு சமாதானம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், நீங்க சிம்ம ராசி, மீதி ராசி ஏன் சார் பாக்குறீங்க இப்போ? அது வேற ஒன்றும் இல்லை, எது நல்லா இருக்கோ அது நம்மளதுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இன்னைக்குன்னு பார்த்து எல்லா ராசிக்குமே மேலதிகாரிகளால் தொல்லைன்னு போட்டிருக்கான். உனக்கு தெரியாதா நமக்கு யார் தொல்லைன்ட்டு? சரி, எனக்கு என்ன போட்டிருக்கு சார் அங்க? யோ, நான் தான் சொல்றேன் எல்லா ராசிக்கும் மேலதிகாரிகளால் தொல்லைன்னு போட்டிருக்கான்னு. அப்புறம் நீ என்ன ஸ்பெஷலா? இந்தா நீயே படிச்சுக்கோ. சரி, ராமோகன் சார் வந்திருக்காரா? சூப்பர். ஹே ராகுல், அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ராம்மோகன் சார் வந்து என்ன ராசின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவர் ராசி பூரா என்ன பலன் போட்டிருக்கோ அதுபடி நம்ம நடந்துக்கலாம்ல. அதான் என்ன ராசியா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு லிப்ரான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லிப்ராவா இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கார்பியோவா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கார்பியோ தான் தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. சார் ஒரு நிமிஷம். ஏன் இந்த மாதிரி விஷயத்துல எவ்வளவு மெதுவா சொன்னாலும் போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அதனால திட்டு எப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம்டு. சரி சரி, என்ன வெட்டி போச்சு, போய் வேலையை பாரு, கிளம்பு கிளம்பு. உங்க புத்தியை காமிச்சிருவீங்களே. பத்மா, என்ன வேலை பார்க்குறீங்களா? ம். அப்புறம் பத்மா, எப்படி இருக்கீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அப்பவும் கேட்டீங்க. ஷாரதா எங்க போனா? இன்னும் வரல. அப்போ நீங்க தனியா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லையே, நீங்களும் தான் இருக்கீங்க. ஏங்க இப்படி கடிக்கிறீங்க?
சாரி மணி, சும்மா தான். நீங்க காலைல பேப்பர்ல படம் பார்த்தீங்களா? நான் தியேட்டர்ல தாங்க போய் படம் பார்ப்பேன். நியூஸ் பேப்பர்ல பார்க்குற பழக்கம்லாம் இல்லை. ரொம்ப கேவலமா ஜோக் அடிக்கிறீங்க. ஏங்க பொண்ணுங்க இப்படி மொக்க அடிக்க மாட்டாங்களே, நீங்க எப்படி? ஏன் நீங்க மட்டும்தான் அப்படி பேசுவீங்களா? நாங்க அப்படி பேசக்கூடாதா? எனக்கு என்னமோ சாரதா உங்களை பிளான் பண்ணி தான் இங்கே ரிசப்ஷனிஸ்டாக உட்கார வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ, சாரதா சொல்லிலாம் நான் அப்படி இல்லைங்க. நான் ஜென்ரலாவே அப்படிதான். மூடியா இருந்தா போர் அடிக்காது. அப்போ நீங்க நம்மளுன்னு சொல்லுங்க. இல்ல பொண்ணுங்க எப்பவுமே உம்முன்னு தான் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் சிரிச்சு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸோட இருக்கீங்கல்ல, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீங்க ஏதோ படத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே. அதுவா, மெரினா பீச்சில் ஜோன்னு மழை பெய்யுது, அதுல எல்லாம் கொடைக்குள்ள உட்காந்து லவ் பண்றாங்க. அது எப்படிங்க மழை கூட தெரியாம அப்படி லவ் பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒரு த்ரில்லுங்க. லவ் பண்ணாதான் தெரியும். அப்ப நீங்க? நீங்களும் சார் உள்ள வாங்க சார். எப்போ வந்தீங்க? ఇప్పుడే. உங்களை பார்த்தா இப்ப வந்த மாதிரி தெரியலையே. మణి ఇప్పుడే వచ్చాను. ஆ? తర్వాత ఏంటి విషయాలు? అப்புறம் మణి ఎలా ఉన్నారు? மாதம் முப்பொழுதும் மழை பெய்யுது, நான் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன். எனங்கண்ணே నేనేంటి వ్యవసాయిలా? ఏమో పెనాతున్నారు? தண்ணி இல்லாம நீங்க உயிரோட இருக்க முடியுமா சொல்லுங்க? ఇదెవరు కొత్తగా పుదుసా ఇరుకు? அதுவா, இவங்க தான் புது ரிசப்ஷனிஸ்ட், பேரு பத்மா. நமஸ்காரம் அம்மாய். போதும் போதும் போதும். இவர் தான் துர்ராஜு. இந்த பில்டிங் ஹவுஸ் ஓனர்னு சொல்லி மாதம் 1ஆம் தேதி ஆனால் இவர் வாடகை கேட்குறதும் நான் இல்லைன்னு சொல்கிறதும் ஒரே டார்ச்சராக இருக்கு. ఒరే నాతో ఆటాడుతున్నావా? నేను ఓనర్ కాదంటే వేరెవరు? ఏ అమ్మా పద్మాయ్, இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, பலே கேடி. ஐயா இருங்க, நான் எல்லார்கிட்டையும் கேட்கணும். நான் எவ்வளோ வருத்துன்னு இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சுக்குங்க. అదే ఏమి లేవు, ఏదో మెరీనా కిరీనాன்னு கேட்டுச்சே. நீங்க இப்போ வந்தீங்க. இது நாங்க அப்ப பேசினது, நீங்க இப்போ வந்தீங்க. இன்னும் அந்த ஒட்டி கேட்குற புத்தி உங்களுக்கு போகலையா சார்? ஏன் சார் இப்படி இருக்கீங்க? அது நீ போடுற சவுண்டு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் கேட்குதாப்பா. அது ஒன்றும் இல்லை சார், பீச்சில் எல்லாம் கப்பலில் உட்காந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் பேசிட்டு இருப்பாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஒரே மணி, இந்த ஆஃபீஸில் அர்ஜுன் சேரதா எல்லாம் பிஸியாக இருக்காங்கோ. உனக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுது? మణి, నువ్వు ఒక బిజీ అడ్వకేట్, వளர்ற పుள்ள, உனக்கு நிறைய కేసు వస్తుంది కదా. పోయి உன் ஃபைல்ஸ்லாம் చూడు. போ போ போரா. உட்காருங்க. ఏంటమ్మా మీకేం ఊరు? చెన్నై தான். చెన్నైలో ఎందే ఏరియా? కేకే నగర్. ఓ కేకే నగర్, నాకు బాగా తెలుసు కదా. ఓ. తర్వాత ఇంట్లో అన్నీ బాగున్నారా? வீட்டில் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. வெரி குட். அப்புறம் ఈ குறவாடு மணி உண்டா? அதான் எல்லாம் தெலுசுன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ கிளம்பலாம்ல? நான் கிளம்புறேன். எனக்கு என்ன உன்ன மாதிரி வேலையெல்லாம் நினச்சியா? இருக்குல்ல, నాకు చాలా పని ఉంది. అబ్బా దేవుడా, మా చూసుకో, పెద్ద విల్లను. వస్తున్నావురా? వస్తున్నా. ఐఎమ్ సిట్టింగ్ నౌ. வேலை பார்க்குறீங்களா? மறுபடியும் முதல்ல இருந்தா? ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ், நம்பாதீங்க அவரை, தெரியுதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு?
பெங்களூர்லேருந்து மார்னிங் கிளம்பும்போது ஹைவேஸில் ஒரு பஸ்ஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்போ திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டார். என் பின்னால் வந்த கார் ரொம்ப க்ளோஸாக வந்தனால என்னால் பிரேக் போட முடியல. அவரை இடிச்சிட்டேன். சுற்றி இந்த பப்ளிக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. போலீஸும் வந்துட்டாங்க. என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓகே, ஏதாவது பண்ணுடா. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. தேவி எங்கே? குழந்தைக்கு டிஃபன் வாங்க போயிருக்கா. இப்போ வந்துடுவா. சரி, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறேன். ஓகே, டோன்ட் வரி. வா உட்காருங்க. இவர் என் ஃப்ரெண்டு தான் ஜெயக்குமார். சொல்லுங்க. அடிப்பட்டவருக்கு இப்போ எப்படி இருக்கு? தெரில சார். ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இன்னும் ரிசல்ட் வரல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டீங்களா? இல்லை சார். ஹாஸ்பிட்டலில் இருந்து கண்டிஷன் சொன்னால் தான் எஃப்ஐஆர் போட முடியும். சரி, நான் அவரை கூப்பிட்டுட்டு போகிறேன். ஓகே சார். பட் இவருக்கு நீங்கள் ஷூரிட்டி போடுற மாதிரி இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம். கௌதம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஒய் சார்? அந்த பெரியவருக்கு ஏதாச்சுன்னா கௌதம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என் பொறுப்பு. ஓகே சார். ஏன், தேங்க்ஸ். தேங்க்ஸ். நீங்கள் போகலாம். லெட்ஸ் கோ. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. தேங்க்ஸ் அஸ்வின். நோ ப்ராப்ளம். அந்த பெரியவருக்கு எப்படி இருக்கும்? ஹே, அந்த பெரியவர் அடிச்சது நீ என்கிட்ட வந்து கேட்குறேன். இருந்தாலும் தேங்க்ஸ் அஸ்வின். போலாமா? வா போகலாம். வணக்கம். என்னாச்சு? கோர்ட் பக்கம் வந்திருக்கீங்க? தலைவர் தான் உங்களை நேரில் பார்த்துட்டு வர சொன்னார். ராகுல், நீங்கள் கிளம்புங்க, நான் பேசிட்டு வரேன். ஓகே சார். தலைவர் ஃபோன் பண்ணிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க? தீனா தம்பி கேஸில் நீங்கள் தான் ஆஜராகி அவனை வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதான் தலைவர் உங்களை நேரில் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு. அவன் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொன்னான். பார்ப்போம். அவன் சொல்றதெல்லாம் செய்யறவே இல்லை தம்பி. ஏன் இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் தலையிட்டு நீங்க பேரை கெடுத்துக்கிறீங்க? கேஸ் நடந்து முடிஞ்சு போச்சு. அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சின்ன கேஸ்ல எல்லாம் நீங்க தலையிடணுமா? பார் கவுன்சில நீங்க ஜெயிக்கணும்னு நாங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கோம். அந்த உரிமையோட தான் நான் சொல்றேன். தீனா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், இனிமே இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இந்த கேஸ்ல உங்க தலைவரையும் சேர்த்து இனி எவனும் பேச மாட்டான். உங்க தலைவருக்கும் சேர்த்து தான் நல்லது பண்ணியிருக்கேன். நாங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு முடிவோட இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இதுல நாங்க சொல்றத கேட்க எங்க நேரம் இருக்க போகுது? இந்த பாருங்க தம்பி, அந்த தீனாவுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா அதுக்காக உங்களை அவன் வருத்தப்பட வைக்க போறான். பாத்துக்கங்க. நான் வர்றேன்.